டிசம்பர் மந்த் ரிலீஸ் ஆக போகிற ஹாரர் மூவி தான் நாஸ்ஃபெராட்டு. இந்த மூவியில் கவுண்ட் ஆர்லாக் அப்படின்ற அந்த வேம்பயர் கேரக்டர் நடிக்கிற ஆக்டர் பில் ஸ்கார்ஸ்கார்ட் ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் 3 டேஸ்க்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கான ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எனக்குள்ளேயே இருந்திருக்கு, பட் அதை வெளியே கொண்டு வரதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பட் இந்த கேரக்டரில் நடிச்சதுக்கான பலனை நான் அனுபவிச்சிட்டேன். இட் ரியலி டுக் இட்ஸ் டோல் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இது நான் தானா, இந்த கவுண்ட் ஆர்லாக் அப்படின்ற கேரக்டரில் பில் ஸ்கார்ஸ்கார்ட் தான் நடிச்சிருக்காங்கிறத நீங்கள் ரெகனைஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இந்த கேரக்டரோட அப்பியரன்ஸை டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காரு டைரக்டர் ராபர்ட் எக்கர்ஸ்ன்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மூவியோட பிளாட் பாயிண்ட் ஜிஸ்ட் படி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ டேல் ஆஃப் அப்சஷன் பிட்வீன் ஹாண்டட் யங் உமன் அண்ட் டெரிஃபைங் வேம்பயர் தட் இஸ் இன்ஃபேச்சுவேட்டட் வித் ஹர்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இன்னும் ஃப்ராங்காக சொல்லணும்னா, இந்த கவுண்ட் ஆர்லாங்கிற கேரக்டர் வந்து ஒரு செக்ஷுவலி ஃபெட்டிஷ் வேம்பயர் தன்னோட மான்ஸ்டர் பவரை யூஸ் பண்ணி அந்த யங் உமனை எப்படி ஹார்ன் பண்ணி வசியப்படுத்தி அவளை அனுபவிக்க நினைக்கிறது தான் இந்த மூவியில் நம்ம பார்க்க போகிறோன்ற மாதிரி பில் ஸ்கார்ஸ்கார்ட் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணியிருக்காரு.